மலர் HD கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை செய்திகள். பெட்ரோலின் விலை 5000 ரூபாவாக அதிகரிக்கலாம். திரைமறைவில் ரகசிய திட்டம். சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு விடுத்துள்ள எச்சரிக்கை. தேர்தல் கடமைகளுக்காக களமிறக்கப்படும் புலனாய்வு அதிகாரிகள். மஹிந்தவின் சலூன் வாசல் திறந்துள்ளது. நாமல் அழைப்பு. இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் இந்திய ரோவின் முக்கிய முடிவு. நாட்டில் உருவாக்கவுள்ள மாபெரும் கூட்டணி. திணறும் ரணில் அரசாங்கம். ரணில் பசில் இடையில் முருகல் நிலை. நாமல் விளக்கம். சொத்து பிரகடன வழங்கிய அரசியல்வாதிகள். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவை தோற்கடிக்க சஜித் பிரேமதாச, பசில் ராஜபக்ச, நாமல் ராஜபக்ச மற்றும் தம்பிக்க பிரேரா ஆகியோர் ரகசிய சதித்திட்டத்தை முன்னெடுத்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் பி. ஹரிசன் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். சஜித் பிரேமதாசவை ஜனாதிபதியாக்கி பொதுஜன பெரமுனவுக்கு எதிர்க்கட்சி பலத்தை பெற்றுக் கொடுப்பதே இதன் நோக்கமாகும் எனவும் அவர் கூறியுள்ளார். இந்த குழு பல நாட்களாக கூடி இந்த கலந்துரையாடலை நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் நாடு மீண்டும் தோல்வியடைந்தால் 1 லிட்டர் பெட்ரோலின் விலை 5000 ரூபாவாகவும் ஒரு முட்டை உரம் 50,000 ரூபாவாகவும் அதிகரிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பொருளாதார கொள்கைகளை மாற்றினால் இலங்கை மீண்டும் பாதாளத்தில் விழும் என சர்வதேச நாணய நிதியம் எச்சரிப்பதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலப்பிட்டிய தெரிவித்துள்ளார். ருவன்வெல்லவில் நேற்று இடம்பெற்ற நிகழ்ச்சி ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே ராஜாங்க அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் கூறுகையில், பொருளாதாரம் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் வேலை திட்டங்கள் மற்றும் கொள்கைகளை மாற்றினால் நாடு மீண்டும் பாதாளத்தில் விழும் என சர்வதேச நாணய நிதியம் கருதுகின்றது. நாட்டிற்கு வருகை தந்த சர்வதேச நாணய நிதியத்தின் தூதுக்குழுவிற்கு தலைமை தாங்கிய பீட்டர் ப்ரூவர் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியின் முன்னேற்றத்தை மதிப்பீடு செய்ததாக கூறினார். அரச வருவாயை அதிகரிப்பது, பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவது, அந்நிய செலாவணி கையிருப்பை அதிகரிப்பது குறித்து மதிப்பீடு செய்யப்படுகின்றது. இந்நிலையில் பொருளாதாரம் தொடர்பில் சிலர் வெளியிடும் கருத்துக்கள் தொடர்பில் அவதானமாக இருக்க வேண்டும் என ராஜாங்க அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். தேர்தல் கடமைகளை கருத்தில் கொண்டு சுமார் 55,000 போலீசாரை பணியில் ஈடுபடுத்துவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக உயர் போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்த போலீஸ் உத்தியோகத்தர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கையை பொறுத்து போலீஸ் அதிகாரிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்றும் போலீஸ் தரப்பு கூறுகின்றது. இதேவேளை இத்தேர்தலில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள அரசு சேவை, போலீஸ் புலனாய்வு மற்றும் இராணுவ புலனாய்வு அதிகாரிகளின் எண்ணிக்கையும் விரிவுபடுத்த உள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கு மீண்டும் வருபவர்களுக்கு கட்சியின் கதவு திறந்தே உள்ளதென நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் இடம்பெற்ற கட்சி கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே நாடாளுமன்ற உறுப்பினர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மஹிந்த ராஜபக்சவின் சலூன் கதவு வழியாக கட்சிக்கு வரவும் முடியும், அங்கிருந்து செல்லவும் முடியும் என நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். பசில் ராஜபக்ச SM சந்திரசேனவுக்காக நிபந்தனையின்றி குரல் கொடுத்ததாகவும் தான் விரும்பிய பதவிகளை வழங்குவதற்காக அவர் போராடியதன் விளைவாக ரணில் விக்ரமசிங்கவுக்கும் பசில் ராஜபக்சவுக்கும் முரண்பாடு ஏற்பட்டதாகவும் நாமல் தெரிவித்துள்ளார். அன்று SM சந்திரசேனவுக்காக அமைச்சு பதவியை பெற பசில் ராஜபக்ச நிபந்தனையின்றி ஆதரவு தெரிவித்தார். பசில் ராஜபக்சவிற்கும் ரணில் விக்ரமசிங்கவிற்கும் இடையில் ஏதாவது மனக்கசப்பு இருந்தால் அதற்கு இதுவும் ஒரு காரணமாகும். இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் களம் நாளுக்கு நாள் விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கின்றது. உட்கட்சி மோதல்களும் ரகசிய காய் நகர்த்தல்களும் என்று பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல் இலங்கை அரசியல் களம் நகர்கின்றது. இனிவரும் நாட்களில் இந்த நிலை மேலும் தீவிரமடைய உள்ளதுடன் சர்வதேசத்தின் பார்வையும் இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான நடவடிக்கைகள் மீது நிலை கொண்டுள்ளது. இந்நிலையில் இலங்கை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இந்தியாவின் புலனாய்வு துறையான ரோவின் முடிவு மற்றும் நகர்வுகள் தொடர்பில் இலங்கையின் புலனாய்வு செய்தியாளர் MM நிலாண்டின் விவரித்துள்ளார். மேலும் இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கையாள்வதில் பலருக்கும் திண்டாட்டமான நிலை காணப்படுகின்றது என்றும் புலனாய்வு செய்தியாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவரின் வெற்றியை உறுதிப்படுத்தும் கொள்கை அடித்தளத்துடன் எதிர்வரும் 8ஆம் தேதி மாபெரும் கூட்டணி உருவாகும் என நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார்.
மேலும் கூறுகையில் தற்போதைய அரசாங்கத்தின் ஆயுட்காலம் இன்னும் 46 நாட்களில் முடிவடையும். அரசாங்கம் தற்போது தனிப்பெரும்பான்மையை இழந்துள்ளது. 2 வருடங்களுக்கு முன்னர் நாடாளுமன்றத்தில் 134 வாக்குகளினால் தேர்வு செய்யப்பட்ட ஜனாதிபதி தற்போது தமக்கு 92 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவே இருப்பதாக கூறுகின்றார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் பசில் ராஜபக்சவுக்கும் இடையில் விரிசல் வர காரணம் எஸ்.எம். சந்திரசேனவிற்காக நிபந்தனையற்ற விதத்தில் ஆதரவு வழங்கியுமே என நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை அனுராதபுரத்தில் நடைபெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கட்சி கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், பசில் ராஜபக்ச எஸ்.எம். சந்திரசேன விரும்பிய பதவிகளை வழங்குவதற்காகவே போராடினார். அன்று பசில் ராஜபக்ச நிபந்தனையின்றி அமைச்சர் எஸ்.எம். சந்திரசேனவுக்காக உதவினார். பசில் ராஜபக்சவுக்கும் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையில் ஏதேனும் விரோதம் இருந்தால் அதற்கு காரணம் எஸ்.எம். சந்திரசேனவுக்காக தேவையான பதவிகளை வழங்குவதற்காக நாங்கள் போராடியதே எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, பிரதமர் தினேஷ் குணவர்த்தன, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க உள்ளிட்ட அரசியல்வாதிகள் குழு ஒன்று சொத்து பிரகடனங்களை வழங்கியுள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அறிவித்துள்ளது. புதிய சொத்து பிரகடன சட்டத்தின் பிரகாரம் ஊழியர்கள், உத்தியோகத்தர்கள் உட்பட அனைத்து பொது பிரதிகளும் சொத்து பிரகடனங்களை சமர்ப்பித்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் இணையதளத்தில் காட்சிப்படுத்த வேண்டும். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த சட்டமூலத்தை சமர்ப்பிப்பதோடு இதன்படி ஒவ்வொரு வருடமும் மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் அனைத்து அதிகாரிகளும் தங்களது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளை அறிவிக்க வேண்டும். புதிய சட்டத்தின்படி அந்த சொத்து பொறுப்பு அறிக்கைகள் அனைத்தும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு அனுப்பப்பட வேண்டும்.